நமக்குள்ள இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஒரு பாடல் ஒன்று பாடுவோம். என்ன? உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் பூமியும் படைத்தவரை நோக்கி பார்க்கிறேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார், இஷ்டவேளை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க உதவி செய்கிறவர். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:38 பார்க்கிறோம், நசரேயனாகிய இயேசுவை தேவன் தம்முடைய வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அப்படி குணமாக்குறவராய் சுற்றித்தாங்க. ஆண்டவரே நன்மை செய்கிறவராய் இருந்தார், ஆண்டவரே உதவி செய்கிறவராய் இருந்தார். நானும் நீங்கள் எப்படி இருக்கணும் சொல்லுங்கப்பா? எப்படி இருக்கணும்? நன்மை செய்யுங்க. குடும்பத்தில் முதலாவது ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்யுங்க. கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், மாமி, மருமகள், மருமகன், மாமா, என்னுமாக சகோதரங்கள், சொந்த பந்தம், முதலாவது உங்க குடும்பத்தில் நன்மை செய்ய பழகுங்க. நற்செயல்களை செய்யுங்க. ஒருவருக்கு ஒரு உதவி செய்யுங்க. ஒருவரை உபத்திரவப்படுத்தாதீங்க. அழகாய் வசனம் சொல்லு. வாசிங்க 1 பேதுரு 4:10 மறுபடியும் வாசிங்க. அவனவன் பெற்ற வரத்தின்படி தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல ஒருவருக்கு ஒரு உதவி செய்யுங்க. உதவி செய்யணுமா செய்யக்கூடாதா? கட்டாயம் செய்யணும். அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தாதீங்க. அம்மா அப்பாவுக்கு உதவி செய்யுங்க. வளர்ந்தாலும் அம்மா அப்பாவுக்கு உதவி செய்யுங்க. சிலது கட்டினா காணும், அம்மா அப்பா எல்லாம் விட்டுட்டு போயிருங்க. அப்படியெல்லாம் இருக்காதீங்க. அடுத்த வசனம் 11ஆம் வசனம் 1 பேதுரு 4:11 பார்க்கிறோம். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தரதும் பலத்தின்படி உதவி செய்ய கடவன். அல்லேலூயா. கடன்பட்டு உதவி செய்யுங்க வேதம் சொல்லல. பலன் இருந்தா என்ன செய்யணும்? உதவி செய்யணும். ஓமா இல்லையா? இப்ப பகல் சமைச்சிட்டீங்க, வேற யாரும் நான் வாரேன்னு வச்சுக்கோ. நான் வாரேன். எத்தனை பேர் முறுமுறைக்கணும் தெரியாது. நேரம் கட்ட நேரம் ஊழியக்காரன் வீட்டுக்கு வாங்க. நாங்க போட்டதே 2 மணி பாஸ்மதி ரைஸ் தான். இன்றைக்காவது ஒரு புரியாணி பூர்வன்னு பார்க்க ஒரு பயல் இன்றைக்கன்று வீட்டுக்கு வாங்க. அப்படியெல்லாம் முறுமுறுக்காதீங்க. அப்படி இல்லை, நாங்க சந்தோஷமா கொடுங்க. ஆண்டவர் வீட்டில் நம்முடைய ஆகாரத்தை ஆசீர்வதிப்போம். உதவி செய்யுங்க. ஒருவன் கஷ்டப்படுறான், பிச்சை எடுக்கிறான், அவனை பற்றி கேவலமா பேசுவேன். சில வேளையில நான் கொடுக்கறது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கு. ஆமென். பெரிய ஒரு சாட்சி அவசியம் சொல்றார். ஒரு ரெயின்ல போய் கொண்டிருந்தார். இப்ப கிட்டடியில சொல்லியிருக்கிறார். ஒரு பிச்சைக்காரன் வந்தான். எல்லாரும் 10 அஞ்ச கொடுத்தான். அவசியம் 100 ரூபாய் கொடுத்தான். அவன் இறங்கி, ஐயா நீங்க தான் ஐயா இயேசு, நீங்க தான் இயேசு, நான் உங்களோட செய்தியெல்லாம் கேட்டிருக்கேன். உங்கள்கிட்ட வந்த பொழுது நீங்க சாப்பாடு கொடுத்து இவ்வளவு தூரம் 100 ரூபா கொடுத்துருக்கீங்க ஐயா, உங்களை மறக்க மாட்டேன் ஐயா, நீங்க சொன்ன நற்செய்தியை நான் கேட்டிருக்கேன் ஐயா. எல்லாரும் மத்தியில பெருசா சத்தமா கத்திருச்சா, நீங்க தான் ஐயா இயேசு சந்தோஷப்பட்டு கத்தினாங்க. அவ்வளவு பக்கத்துல இருந்து எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டுலாம். என்னடா பிச்சைக்காரன் அப்படி சொல்றான்? அவன் சொன்னதுக்கு காரணம் என்ன? ஒரு உதவி கூட இயேசுவை மற்றவர்களுக்கு காண்பி. ராத்திரி அந்த குடும்பம் சொன்னாங்க, அண்ணா நீங்க வந்திருக்கலண்டா நாங்க ரோட்ல நின்று தடுமாறி இருப்போம், நான் இவ்வளவு தூரம் இழுத்தன்னு வந்திருக்க மாட்டேன். கர்த்தர் உங்களை தூதனை போல ஊழியக்காரன் அழைச்சிட்டு வந்தார். எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. நல்ல காலம் அவனுக்கு தெரியாத மாதிரி நான் போயிருந்தா கர்த்தர் என்ன செய்வார்? கடைசி திருடியில விழும். ஒரு நாள் வாழைப்பழமும் பால் பேக்கெட்டு மீண்டிட்டு நீ திரும்புகிற பொழுது செஞ்சேன் சந்தியில் ஒரு குடும்பம் பைக் இருந்து அந்த குடும்பத்தை காட்டுவா. நின்ற பொழுது நீ தெரியாத மாதிரி போனேன்லாடா, நீ ஏன் திரும்ப கேட்க மாட்டாரா? ஆண்டவரே நான் பாவம் செய்வேன், உங்க நோகச்சில அக்கிரமிச்சே காரணே 28 வருஷம் ஒளிஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு ஒன்று தெரியாது கேட்டோம். ஆண்டவர் வருகையில நாம் செய்கிற உதவிகள் ஒரு நாள் இயேசுவுக்கு முன்பாய் நம்மை நிலைநிறுத்தும். ஆமா, இயேசு ஒரு இடத்துல சொன்னார், வலது பக்கம் நிக்கிற இடது பக்கம் நிக்கல பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? நான் வியாதியா இருந்தேன், நீங்கள் என்னை பார்க்க வந்தீங்களா? நான் சாப்பாடு இல்லாம இருந்தேன், ஆகாரம் கொடுத்தீங்களா? நான் தாகமா இருந்தேன், குடிக்க ஏதாவது கொடுத்தீங்களா? நான் உடுப்பு இல்லாம இருந்தேன், மடிச்சு வச்சிருந்தீங்களே, ஏதாவது கொண்டு வந்து தந்தீங்களா? அப்ப என்னங்கப்பா, நாங்க எப்பயா மடிச்சு வச்சு, நாங்க எப்பயா அவங்களை கண்டோம், உங்களை கண்டுதான் நாங்க வீட்டையே கூட்டிட்டு வருப்போமே.
அவர் சொன்னார், இந்த சிறியருக்கு நீங்க என்னென்னலாம் செய்றீங்களோ அது எனக்கே சரி. விளங்குதா அங்க வந்து முடியுது உதவி என்று? நம் நற்செயல் எங்க வந்து முடியுது? விளங்குதா? விளங்குதா? அதனால தான் பேதுரு எழுதுகிறார், ஒருவன் போதித்தால், எல்லாரும் வாசிங்க 4:11, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வார்த்தையை மட்டும் போதிக்கணும். கள்ளோபதேசம் எல்லாம் போதிக்க கூடாது. போதிச்சவனுக்கு பரலோகம் இல்லை. அல்லேலூயா. பணத்துக்காக மட்டும் போதிக்க கூடாது. வசனத்தை வசனமா போதிக்கணும். இல்லைன்னா அவன் ஊழியத்தை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். போதிச்சா வேத வசனத்தை மட்டும் போதிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, போதிச்சா வேத வார்த்தையை மட்டும் போதிக்கணும். பைபிள் அப்படித்தான் சொல்லுது. வாசிங்க மறுபடியும், ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் கணக்க முடியுங்க, தேவன் தந்தருளும்